பிரச்சனைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்திகள், துர்சக்திகள், கண் திருஷ்டி. இதுதான் மேஜர் ரீசனா இருக்கும். அப்படி இந்த மாதிரி தீய சக்திகளுடைய பார்வையினாலேயும், துர்சக்திகளுடைய கட்டுப்பாட்டுனாலேயும், கண் திருஷ்டியுடைய தாக்கத்தினாலையும் நீங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க உக்ரமான தெய்வங்களை வழிபடுறது மூலியமா இந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் வெளிவர முடியும். குறிப்பா அந்த உக்ரமான தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கண் திருஷ்டி, துர்சக்திகள் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஈஸியா வெளிவந்துடலாம். அப்படி ஒரு தெய்வம் தான் மேல்மலையனூர்ல குடிக்கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை எப்படி வழிபடணும், அப்படி வழிபடுறதன் மூலியமா என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கிறோம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இதுக்குன்னே ஃபேமஸான ஒரு கோவில். உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி பிரச்சனைகள், துர்சக்தி பிரச்சனைகள், தீய சக்தி பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேல்மலையனூருக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடுறதன் மூலியமா இந்த பிரச்சனைகள்ல இருந்தா வெளிவர முடியும். இங்க அமாவாசை இரவு 12 மணிக்கு ஊஞ்சல் வைபோகம் நடைபெறும். அந்த நேரம் அம்மனை தரிசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா கூட்டம் அலைமோதும். அதனால நீங்க மேல்மலையனூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவு கூட்டம் இல்லாத, ஆட்கள் வராத நாட்கள்ல நீங்க போய் வழிபடுறதன் மூலியமாகவும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கூட்டம் இல்லாத நாட்கள்ல நீங்க போய் வழிபடும் பொழுது 6 எலுமிச்சை கனிகளை எடுத்துக்கோங்க. அந்த 6 எலுமிச்சை கனிகள்ல குறிப்பா ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அந்த 6 எலுமிச்சை கனிகளையும் நீங்களே உங்க கைகளால அம்மனுடைய மடியில வைக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க திரும்ப வாங்கிடவே கூடாது. அதே மாதிரி தீபம் ஏத்தி அம்மனை வழிபட்ட பிறகு இந்த கோவில்ல சன்னி முனிவர் மேடை அப்படின்னு ஒரு மேடை இருக்கு. அங்க அமர்ந்து ஒரு 5 நிமிடம் தியானம் செய்யணுமா. இந்த முனிவர் மேடையில அமர்ந்து ஒரு 5 நிமிடம் நீங்க தியானம் செய்யறதன் மூலியமா உங்களை ஏதாவது துர்சக்தி பிடிச்சிருக்கு, ஏதாவது தீய சக்தியுடைய வலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அது உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால நல்லா இருந்துட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு நோய் வந்துருச்சு, திடீர்னு என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கண் திருஷ்டி பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு தீய சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. மேல்மலையனூர்ல இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு சென்று நீங்க வழிபட்டுட்டு வரதன் மூலியமா உங்களுடைய இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். குறிப்பா அந்த மேடையில போய் தியானம் செஞ்சுட்டு வாங்க அடுத்த முறை நீங்க போகும் பொழுது. இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.